கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போகும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கைகளை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பக்கத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் வாழ்த்துங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து சண்டையா பக்கத்தில் உள்ளவங்களோட? அப்படி ஒன்றும் இல்லையே. அல்லேலூயா. ஆமென். எல்லாரும் வாழ்த்துனீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல காலை வேளையில் ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. ஆமென். இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு தந்த வார்த்தை எரேமியா 30ஆம் அதிகாரம் 7வது வசனம். வாசி. ஐயோ, அந்த நாள் பெரியது, அதுபோலொத்த வேறு நாள் இல்லை. அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான். யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், இது கடைசி காலத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு என்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்கள், ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள், தேவ சபைக்கு ஆண்டவர் இந்த கடைசி காலம் எப்படிப்பட்ட காலமா இருக்குமா? இக்கட்டு காலமா இருக்கும். ட்ரபிள்ஸ், டிஃபரண்ட் டேஸ். அல்லேலூயா. ஆமா, அப்படிப்பட்ட காலமாக இருந்தாலும் யாக்கோபின் சந்ததியாரை தெரிந்து கொண்ட கர்த்தர் அவர்களை எல்லாவற்றுக்கும் நீங்களாகி ரட்சிப்பார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. நல்ல கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. எந்த இக்கட்டுக்கும் ஆபத்துக்கும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் அவர்களை நீங்களாக்கி விடுவிப்பார். அல்லேலூயா. ஆமென். அந்த 30ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் செய்வார் அப்படிங்கறத 8ஆம் வசனத்துல சொல்லுகிறார். வாசியுங்கள். அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து கட்டுக்களை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர். அப்படியானா ஆண்டவர் நீங்களாகி விடுவிப்பேன் என்று சொல்லும் போது அங்க அவங்க இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலை என்ன? எதிலிருந்து இக்கட்டு காலம் என்றால் அந்த இக்கட்டு என்றால் என்ன? அந்த இக்கட்டு அதிலிருந்து அவர் எதை விடுவிக்க போகிறார் அப்படின்னா முந்தின வசனத்தை கூட வாசிங்க. பிரசவிக்கிறது உண்டோ? கொஞ்சம் நிதானமா பாருங்க, பைபிளை பாருங்க, உங்க பைபிளை பாருங்க. அந்த 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்க. ஆணாய் பிறந்தவன் அவங்க வந்து பிரசவிக்கிறது உண்டோ? கர்ப்ப ஸ்திரீகளா இருந்து அவங்க பிள்ளை பெறுகிறது உண்டோ? எங்க ஆண் எங்கேயாவது பிள்ளை பெற்றெடுப்பாங்களா? இல்ல இல்ல, அப்படித்தானே? ஸ்திரீகள் தான் பிள்ளைகளை பெற்றெடுப்பார்கள். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது ஆணாய் பிறந்தவன் பிரசவிக்கிறது உண்டோ என்று கேட்டு பாருங்கள். பிரசவிக்கிற ஸ்திரீயை போல் புருஷர் யாவரும் தங்கள் இடுப்புகளின் மேல் தங்கள் கைகளை வைத்திருக்கிறதையும் முகங்கள் எல்லாம் மாறி வெளுத்திருக்கிறதையும் நான் காண்கிறது என்ன? இக்கட்டு எப்படி இருக்கு பாருங்க. இஸ்ரவேல் ஜனத்தினுடைய இக்கட்டு எப்படி இருக்கு பாருங்க. ஒரு ஸ்திரீகள், கர்ப்ப ஸ்திரீகளா இருக்கிறவர்கள், அவர்கள் பிள்ளை பெறுகிற காலத்திலேயோ அல்லது பெற்றெடுத்த காலத்திலேயோ அவங்க இந்த இடுப்புல கை வச்சு நடப்பாங்க. அப்படிதானே? சொல்லுங்களேன் சகோதரிகளாவது, சொல்லுங்களேன். அப்படிதானே? இடுப்புல கை வச்சு நடப்பாங்க. அவங்களுக்கு ஏன்னா இடுப்பு வலி, வேதனை, பாரம், அதனால வச்சுட்டு நடப்பாங்க. ஆனா இந்த காலத்துல எப்படி இருக்கா? அதை போல ஒரு பிரசவ வலி, அதை போல ஒரு வேதனை ஆண்களுக்கு இருக்கான். இஸ்ரவேல் ஜனத்துக்கும் என்ன செய்தான்? இருக்குதான். ஒரு பிரசவ வலி போல ஒரு வேதனையை அந்த இக்கட்டு காலத்திலே தேவ ஜனங்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அனுபவிக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இன்னும் சொல்ல போனா 5ஆம் வசனத்தை வாசிங்க. தத்தளிப்பின் சத்தத்தை கேட்கிறோம், திகிலுண்டு சமாதானம் இல்லை. இக்கட்டு நெருக்கி வரும்போது இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலை எப்படி இருக்கு? தத்தளிப்பின் சத்தம், அம்பாயமிடுகிற சத்தம், வியாகுலப்பட்டு கதறுகிற சத்தம், தத்தளிப்பின் சத்தம்,
தத்தளித்துக் கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் எப்படி கத்துவான்? அதை போல வழி நிறைந்த ஒரு வாழ்க்கை, திகிலுண்டு, என் நேரமும் ஒரு பயத்தோடு கலக்கத்தோடு ஒரு சமாதானம் இல்லாமல் வாழுகிற ஒரு காலம்தான் இக்கட்டு காலம். ஆண் கூட பிரசவிக்கிற ஸ்திரீயை போல தன் இடுப்பு மேல கையை வச்சுக்கிட்டு அப்படி சுமக்க முடியாத நுகத்தை, சுமக்க முடியாத பாரத்தை சுமந்து கொண்டு அப்படியே தன்னுடைய சரீரம் இத்து போன நிலைமையில, இன்னும் அங்க பாருங்க, அவன் முகமெல்லாம் வெளுத்து போச்சான். முகம் எப்படி இருந்துச்சா? என்ன போச்சா? சில கர்ப்பஸ்திரீகளை பார்த்து சொல்லுவாங்க, அந்த 8-9 மாசம் வந்தா சில பேர் நம்ம ஊர்ல டாக்டர்ஸ் இருக்காங்க, முகம் ரொம்ப வெளுவெளுன்னு வெளுத்துக்கிட்டு வர்ற மாதிரி தெரியுது, பொம்பளை பிள்ளையா இருக்குமோ, ஆம்பளை பிள்ளையா இருக்குமோ, இல்லை ரெண்டும் சேர்ந்து இருக்குமோ, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அதுக்காக வேண்டி சொல்றேன், முகம் என்ன ஆகுது? சிலருக்கு முகம் கருகருத்துரும். என்ன ஒரு மாதிரி கருகருத்து இருக்கு, ஆம்பளை பிள்ளையா தான் இருக்குமோ. அப்போ அவங்களுடைய அந்த முக தோற்றத்தினுடைய நிலையை வைத்து அவங்களுடைய கற்ப வேதனையை, பெற்றெடுக்க போகிற காரியத்தை குறித்து கணிக்கிறார்கள். இங்கே யாக்கோப அந்த சந்ததியை கர்த்தர் நான் காண்கிறது என்ன, ஆம்பளைல எல்லாம் கூட இடுப்புல கையை வச்சுக்கிட்டு போறான். சுமக்க முடியாத பாரம், சுமக்க முடியாத நுகம், மாத்திரமல்ல தத்தளிப்பின் சத்தம், பயம், சமாதானம் இல்லை. அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, இப்படிப்பட்ட இக்கட்டு காலத்துல யாக்கோபின் ஜனம், இஸ்ரவேல் ஜனம், தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, நான் இப்படி பார்த்துட்டு ஆமென், நான் சொல்றேங்க, நம்முடைய வலி வேதனைகளை அறிகிற கர்த்தர், நம்முடைய வேதனைகளை அறிகிற கர்த்தர், நம்முடைய பாடுகளை அறிகிற கர்த்தர், அவர் சொல்றாரு பாருங்க, நான் காண்கிறது என்னன்னு சொல்லிட்டு சொல்றாரு, ஐயோ அந்த நாள் பெரியது, அதை போல் ஒத்த வேறு நாள். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான ஒரு காலகட்டம் இந்த பூமிக்கு வரப்போகிறது, தேவ ஜனத்துக்கு வரப்போகிறது. அதை போல ஒரு நாட்கள் வேற இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அது யாக்கோப்புக்கு இக்கட்டு காலம்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே கர்த்தர் சொல்ல, ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான். நல்ல கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. என்ன இக்கட்டுகள் வந்தாலும், என்ன வழி வந்தாலும், என்ன வேதனைகள் வந்தாலும், சுமக்க முடியாத பாரங்களை, நுகத்தடிகளை சுமந்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், அதிலிருந்து தேவ ஜனத்தை கர்த்தர் நீங்களாக்கி விடுவார், தேவ ஜனத்தை கர்த்தர் விடுவித்து விடுவார், தேவ ஜனத்தை கர்த்தர் ரட்சித்து விடுவார். நல்ல கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படுவான். ஆமென். தத்தளிப்பின் சத்தம். அடுத்த வசனத்தில் சொல்றாரு பாருங்க, அவன் அந்நாளில் உன் கழுத்து மேல இருந்த நுகத்தடிகளை கர்த்தர் உடைக்கிறார். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. உன் மேல இருக்கிற அடிமைத்தனத்தை கர்த்தர் உடைக்கிறார். உன் மேல இருக்கிற அடிமைத்தனத்தை கர்த்தர் உடைக்கிறார். பாவம் உங்களை அடிமைப்படுத்தி இருக்குதா, கர்த்தர் உடைக்கிறார். கடன் உங்களை அடிமைப்படுத்தி இருக்கிறதா, கர்த்தர் உங்களை உடைக்கிறார். அந்நியர்கள் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்களா, கர்த்தர் அதை உடைக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இக்கட்டு காலத்திலிருந்து கர்த்தர் சொல்றார், நான் விடுவிக்க போகிறேன், என் ஜனத்தை நான் ரட்சிப்பேன். முதலாவது அடிமைத்தனத்தை கர்த்தர் உடைக்கிறார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? அடிமைத்தனத்தை கர்த்தர் உடைக்கிறார். என்ன அடிமையா இருந்தாலும், எந்த காரியத்தில் சிக்குண்டு இருந்தாலும் கர்த்தர் அதை உடைக்கிறார். முடியாத நுகமா இருக்கலாம், ஆமென், அபிஷேகத்தினால் நுகங்கள் முறியும், அபிஷேகத்தினால் நுகங்கள் முறியும். அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் உடைக்கிறார்னு சொன்னாலே கர்த்தர் தம்முடைய வல்லமையை அனுப்புவார், தம்முடைய அபிஷேகத்தை அனுப்புவார், தம்முடைய ஆவியை அனுப்புவார், தம்முடைய கரத்தை நீட்டுவார். அடிமைத்தனத்தின் நுகத்தை எல்லாம் கர்த்தர் உடைத்து போடுவார். ஹல்லேலூயா. நீ எதுல அடிமைப்பட்டு கிடைக்கிறீங்க? எதுல அடிமைப்பட்டு கிடைக்கிறீங்க? சில விஷயம், நுகத்தை, ஒரு மனுஷன கழுத்துல ஒரு பெரிய நுகத்தை சுமத்தி வச்சுட்டா அவனால எழுந்து நடக்க முடியாது, அவனால நிமிர்ந்து பார்க்க முடியாது, அவனால முன்னேற முடியாது. நீங்க முன்னேற கூடாதபடிக்கு உங்க கழுத்தின் மேல் இருக்கிற நுகம் என்ன? நுகம் என்ன? எந்த காரியம் உங்களை முன்னேற விட மாட்டேங்குது, எந்த காரியம் உங்களை எழும்ப விட மாட்டேங்குது, கர்த்தர் இந்த கால வேளையில அதை உடைப்பதற்கு அவர் வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. ஆமென். என்னால முடியல, என்னால எழும்ப முடியல,
கர்த்தர் சொல்றாரு, ஓ ஸ்தோத்திரம், ஆமென். அவன் நுகத்தை, அவன் கழுத்தின் மேல் இருக்கிற நுகத்தை நான் உடைத்து போடுவேன், நான் உடைத்து போடுவேன். அல்லேலூயா. உங்க மேல இருக்கிற சில பாரங்களை கர்த்தர் உடைத்து போட போகிறார். உங்களை எழும்ப முடியாதபடி, முன்னேற முடியாதபடி இருக்கிற சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்ற போகிறார். விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அடிமைத்தனத்தை உடைக்கிறார். இரண்டாவது, உன் கட்டுக்களை, அப்படின்னா உன்னை எது கட்டி வச்சிருக்குது? உன் கட்டுக்களை. இக்கட்டு காலம் என்பது என்ன? நீ செயல்பட முடியாத காலம். ஒரு மனுஷனை கட்டிட்டா அவன் செயல்பட முடியுமா? அவன் கையை கட்டிட்டா அவனால செயல்பட முடியுமா? அவன் காலை கட்டிட்டா அவனால செயல்பட முடியுமா? அவன் நாவை கட்டிட்டா அவனால பேச முடியுமா? அவனை முழுவதும் கட்டு போட்டு விட்டால் அவனால செயல்பட முடியாது. கர்த்தர் சொல்லுகிறாரு, உனக்கு எல்லாம் தெரியும், உனக்கு ஞானம் இருக்கிறது, அறிவு இருக்கிறது, திறமை இருக்கிறது, தாளந்து இருக்கிறது, எல்லா அபிஷேகம் இருக்கிறது, சகல சூழ்நிலைகளும் இருந்தாலும் செயல்பட முடியவில்லை. என்ன செய்ய முடியல? செயல்பட முடியல. எல்லாம் இருந்து என்ன செய்ய முடியல? செயல்பட முடியல. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கட்டுக்களை அறுப்பேன். நீங்க ஒன்னு காரியம் தெரிஞ்சிருந்தும் அதை செய்ய உங்களால முடியலன்னு வைங்களேன், உங்களை ஏதோ ஒரு கட்டு இருக்குன்னு அர்த்தம். இட்ஸ் பாண்ட். ஆண்டவர் ஒரு கட்டு வச்சிருக்கார். ஆமென். நல்லா ஜெபிக்க முடியும், ஆனா உங்களால ஜெபிக்க முடியல. நல்லா பாட முடியும், உங்களால பாட முடியல. நல்லா வரும் பாட்டு, ஆனா பாட முடியல. நல்லா ஊழியம் செய்ய முடியும், ஆனா உங்களால ஊழியம் செய்ய ஏதோ ஒரு கட்டு, ஏதோ ஒரு கட்டு. கட்டு, பலவிதமான கட்டுக்கள் இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகளை பாவத்தின் கட்டுன்னு வாசிக்கிறோம். ஏசாயாவில் நெருக்கத்தின் கட்டுன்னு வாசிக்கிறோம். அதே ஏசாயால அக்கிரமத்தின் கட்டுன்னு வாசிக்கிறோம். அப்ப பலவிதமான கட்டுக்கள் இருக்கிறது. என்னைக்கு ஒரு பாவத்துக்கு இடம் கொடுத்துட்டோம்னா அந்த பாவம் ஒரு கட்டை போட்டுரும். சில காரியங்கள் அக்கிரமம் என்றால், அக்கிரமம் என்றால் இல்லீகல். எல்லாரும் சொல்லுங்க, இல்லீகல். சட்டம் தெரியும், உலக பிரகாரமான லா தெரியும், அதை மீறினா அதுக்கு நம்பர் 1 சொல்லுவாங்களே, இபிகோவா செக்ஷன். இது தப்புன்னு தெரியும். அப்போ அந்த கிரமத்தை நான் மீறினால் அக்கிரமம். ஆண்டவருடைய வசனம் தெரியும், அந்த வசனம் தெரிந்தும் நான் சில காரியங்களை மீறி நடக்கிறேன்னு சொன்னா அது அக்கிரமம். இந்த அக்கிரமத்தை நான் தொடர்ந்து செய்யும் போது அது பைபிள் சொல்லுகிறது, அது ஒரு கட்டு. ஒரு தடவை செய்யும் போது ஒரு கட்டு, இரண்டாவது தடவை செய்யும் போது இன்னொரு கட்டு, மூணாவது தடவை செய்யும் போது இன்னொரு கட்டு. ஆமென். உபவாசத்துல தான் இது உடைக்க முடியும். உங்களை கட்டு கட்ட விட்டுட்டீங்கன்னா அது எதுல உடைக்க முடியும்? சில பேர்லாம் உபவாசமே பண்றது இல்லை, அதனால அது வரைக்கும் கட்டு என்ன செய்யாது? உடையாது. ஆமென். ஆனா கர்த்தர் இன்னைக்கு, அது இக்கட்டு காலம் தெரியல பாருங்க, நமக்கே தெரியல. உபவாசத்தை என்னைக்கு நம்ம அசட்டையா நினைச்சிட்டோமோ அன்னைக்கு நம்ம மேல கட்டு விழுந்துட்டுன்னு அர்த்தம். ரொம்ப கவனம், ரொம்ப கவனங்க. நீ ஏமாந்துடாதீங்க, பிசாசு உங்களை வஞ்சிக்கிறதுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. உங்க கட்டு பலத்து போகிறது. ஆண்டவர் சொல்றாரு, இது இக்கட்டு காலம்தான், ஆனால் கர்த்தர் விடுவிக்க விரும்புகிறார். உன் கட்டுக்களை கர்த்தர் அறுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். சில பேரை கர்த்தர் நெருங்க விடாது கட்டு, சில பேர் ஐக்கியப்பட விடாது கட்டு. ஏதோ உங்களை தடுக்குது, ஏதோ உங்களை தடுக்குது பாத்தீங்களா, அதுக்கு பேரு கட்டு. ஆண்டவர் சொல்றாரு, உன் கட்டுக்களை நான் அறுப்பேன். உண்மையிலே என் கட்டுக்கள் அறுக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்முடைய கட்டுக்களை அவர் அறுத்து போடுவார். பாருங்க, இந்த கட்டுக்கள் அறுபடும். எப்படி அறுபடியும் வாசிங்க. ஏசாயா 58 அதிகாரம், இந்த வசனத்தை வைத்துக் கொள்ளுங்க. ஏசாயா 58 அதிகாரம் 3 வசனம். ஸ்தோத்திரம். 58 அதிகாரத்தில்
6ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். அக்கிரமத்தின் கட்டுக்களை அவிழ்க்கிறதும் நுகத்தடியினுடைய பிணையல்களை நெகிழ்க்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவரை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிறதும் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும் வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறதல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். உபவாசத்துல என்னெல்லாம் நடக்கும் பார்த்தீங்களா? அக்கிரமத்தின் கட்டுக்கள் அறுக்கப்படும், நுகத்தடியின் பிணையல்கள் உடைக்கப்படும். ஆமென். மேல விழுந்திருக்க கட்டுக்கள் எல்லாம் எப்போ உடையும் சொல்லுங்க? எப்போ உடையும் சொல்லுங்க? உபவாசம் இருக்கும்போது தான் உடையும். உபவாச ஜபம் எவ்வளவு பெரிய பிளஸ் தெரியுமா? சில விஷயங்கள் ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு மத்தேயு சுவிசேஷத்துல, இந்த வகை பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலுமே அன்றி வேறு எவ்விதத்தினாலும் வேற அதர் ஆப்ஷனே கிடையாது, அதர் சான்சஸே கிடையாது. சில விஷயங்களை பிரேக் பண்றதுக்கு, சில விஷயங்களை உடைச்சு கட்டுக்கள் அறுத்து வெளியே வர்றதுக்கு உபவாசம் மட்டும்தான். உபவாசமும் ஜபமும். கைகளை வெட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களை கட்டுக்கட்ட விட்டுறாதீங்க. உங்க நுகத்தடியவே சுமந்துக்கிட்டு இருக்கணும்னு நினைக்காதீங்க. கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், இது இக்கட்டு காலம். உன்னால உபவாசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம், உன்னால ஜெபிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். இது இக்கட்டு காலம் தான், இது நெருக்கடியான காலம் தான். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை விடுவிக்க விரும்புகிறார். உபவாசத்தை விட்டுறாத, ஜெபத்தை விட்டுறாத, ஆராதனையை விட்டுறாத. இதுதான் உன்னை விடுவிக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் உன் கட்டுக்களை அறுப்பேன்னு சொல்ல. அடுத்த மூன்றாவது, அந்நியர் இனி அவனை பாசுங்க. ஏசாயா 58 எரேமியா 30:8. அந்நாளில் நான் அவன் நுகத்தை, எல்லாரும் வசனத்தை கவனிக்கிறீங்களா? அந்நாளில் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுக்களை அறுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நியன் இனி அவனை, இக்கட்டு காலம் நம்ம கர்த்தரை சரியா தேடாம, பின்பற்றாம, ஆராதிக்காம, உபவாசிக்காம, ஜெபிக்காம, வேதத்தை வாசிக்காம, கொடுத்த கர்த்தருடைய வேலைகளை செய்யாம இருக்கிற போது எனக்கு என் கட்டு பலத்து போகிறது. நான் இக்கட்டுக்குள்ள போய் சிக்கிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. என்ன நடக்குதா? அந்நியர்கள் வந்து அவனை என்ன பண்ணிடுறாங்க? அடிமை கொள்ளுகிறார்கள். அந்நியர்கள் வந்து என்ன செஞ்சிடறாங்க? சம்பந்தமே இல்லாத ஆள்கிட்ட போய் நம்ம லாக் ஆயிடுறோம். சம்பந்தமே இல்லாத, நமக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்லை, ஆனா அவனை பார்த்து பயப்படுறோம். ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டோம், லாக் ஆயிட்டோம். அவனை ஃபேஸ் பண்ண முடியல. அவனுடைய என்ன, நம்ம விஷயம் ஏதோ ஒண்ணு அவங்கிட்ட. கொஞ்சம் சொல்லுங்க, நான் சொல்றேன் எத்தனை பேருக்கு புரியுது? அந்நியர்கள் வந்து அவனை அடிமை கொள்வதில்லை. பாருங்க, இந்த கடன் பிரச்சனைக்காக நான் சொல்கிறேன். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான். சம்பந்தமே இல்லாத ஒரு நபர் வந்து ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தவனுடைய பிள்ளைகளை அடிமைப்படுத்த வருகிறார்கள். அவர் அந்நியன். அவன் யாரை அடிமைப்படுத்த வந்து நிற்கிறான்? தீர்க்கதரிசிகளின் புத்திரரை. என்ன காரணம்? கடன் பிரச்சனை காரணம். ஆமென். நல்லா கவனிங்க, இது வந்து ரொம்ப ஆழமான வசனம். ஆமென், ஸ்தோத்திரம். புருஷன் இறந்து போயிட்டான்,
அவன் கடன் வாங்கி வச்சுட்டு இறந்து போயிட்டான். ஆனா அவன் மற்றபடி எல்லாம் கர்த்தருக்கு பயந்து நடந்தான். அவனை பத்தி அவன் மனைவி சர்டிபிகேட் கொடுக்கிறா. கொஞ்சம் கணவர்கள்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சர்டிபிகேட் கொடுக்குற மனைவிலாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வரவே இல்லையே. அவன் சொல்றாளே, என் புருஷன் கர்த்தருக்கு பயந்து நடப்பாருங்க. அதை ஏன் கேட்கீங்க பாஸ்டர்? என் புருஷன் சொல்படியே ஒரு மொழி ரொம்ப ரொம்ப பயங்கரமாக நடக்காருன்னு சொல்கிற மாதிரி தான் தெரியுது. அல்லேலூயா, ஆமென். அங்கே ஒரு மனைவி கேட்டா, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் நிற்கிறீரோ? யார் அது? யோபுவின் மனைவி. நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் நிற்கிறீரோ? என்னையா மனுஷன், இவ்வளவு பிரச்சனை வந்துட்டு, இவ்வளவு போராட்டம் வந்துட்டு, இதுக்கப்புறம் இன்னும் என்ன உத்தமம் வாழுது? தேவனை தூஷித்து ஜீவனை விட செத்து தொலையுங்க. சும்மா சாவப்படாதான், தேவனை தூஷிட்டு சாவணுமா? சாத்தானுக்கு இடத்தை கொடுத்துட்டு செத்து தொலையும். நம்ம பாஷையில சொல்ல போனா அல்லேலூயா. மனைவி எப்படி சொல்றா பாத்தீங்களா? அல்லேலூயா, ஆமென். உடனே இங்க பாருங்க, உங்களுடைய அடியான் தேவனுக்கு பயந்து நடத்தான். ஆனா தீர்க்கதரிசி தான் ஏதோ ஒரு கடன் பட்டுட்டான். அந்த கடனை அடைக்காம செத்துட்டான். புருஷமாரே, தயவு செய்து கடன் வாங்காதீங்க. தயவு செய்து கடன் வாங்காதீங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். சொல்ல மாட்டீங்களா? தயவு செய்து கடன் வாங்காதீங்க. மனைவி மாரே, கடன் வாங்க வச்சிடாதீங்க. கடன் வாங்க வச்சிடாதீங்க. 500 ரூபாய் சேலை வேண்டாம், எனக்கு 1000 ரூபாய்க்கு தான் சேலை வேணும்னா அந்த மனுஷன் என்ன செய்வாரு? நான் இந்த வீட்டில் குடியிருக்க மாட்டேன், இதை விட பெரிய வீட்டில் தான் குடியிருப்பேன்னு சொன்ன அந்த மனுஷன் என்ன செய்வாரு? புத்தி உள்ள ஸ்திரீயா குடும்பம் நடத்துனீங்கன்னா உங்க கணவர் கடன் வாங்க மாட்டார். ஏன் தெரியுமா? புத்தி உனக்கு வீட்டை கட்டி எழுப்புகிற பொறுப்பு யாருக்கு இருக்கு? யாருக்கு இருக்கு? சொல்லுங்க, யாருக்கு இருக்கு? எங்க உயிரோடு இருக்கலாம் என்ன சொல்லுங்க, யாருக்கு இருக்கு? மனைவிமாருக்கு இருக்கு. ஆமென். அப்ப மனைவிமார்கிட்ட நான் சாவியை கொடுத்துடணும். இது கணவர்மாருக்கு. நீங்க சொல்றீங்க சில மனைவி, எனக்கு தான் ஒண்ணுமே பொறுப்பே விடுறது இல்லையே, என்ன வெறும் சோறு பொங்கவும் சாம்பார் போக்கியம் மட்டும் தான் வச்சிருக்காரு. நான் வீடு தூக்கணும், வீட்டுக்கு மாப் போடணும், பிள்ளைகளுக்கு துணி துவைக்கணும். எங்க வீட்டில் 2 வாஷிங் மிஷின் இருக்கு, ஒன்னு கரண்ட்ல ஓடுது, ஒன்னு வேற ஒரு பொறுப்பு என்ன நடக்கு ஏது நடக்குன்னு எதுவுமே எனக்கு தெரியாது பாஸ்டர். இந்த மனுஷன் எங்க போறாரு, என்ன வேலை பார்க்காரு, என்ன சம்பாத்தியம் பண்ணுறாரு, என்ன செய்தாருன்னு எதுவுமே எனக்கு தெரியாது. அது தெரிஞ்சா நமக்கு என்ன ஆக போகுது? நம்ம வயிறு நிரம்புது பாஸ்டர். மனைவிமாரே, புத்தி உள்ள ஸ்திரீகளே, குடும்பத்தை கட்டுங்க. கணவர்மாரே, அங்க வேலைக்காரியை உங்களுக்கு கொடுக்கல, உங்களுக்கு வேலைக்கு ஆள் வைக்கல, அது உங்க சரீரத்துல பாதி. என்ன தெரிஞ்சாலும் அங்க தெரியணும். என்னன்னாலும் அங்க சொல்லுங்க, நீங்களா சத்தமா சொல்லுங்க, என்கரேஜ் பண்ணுங்க. ஆமென். நீங்க எங்க இருக்கீங்கன்னு லைவ் டெலிகாஸ்ட் பண்ணி உங்க மனைவி மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இனி ஃபிக்ஸடு சிசிடிவியை எல்லார் மேலேயும் மாட்டி விட்டுறணும். எல்லார் மேலேயும் ஃபிக்ஸடு சிசிடிவி, எங்கே போகிறார் வருகிறார் என்பதை வீட்டிலிருந்தே கவனித்துக் கொண்டிருக்க. அப்படி வைக்க வேண்டாம். ஆனா எங்க போறார் வாராருன்னு மனைவி மாதிரி என்ன செய்யணும்? நிறைய கணவர் மாதிரி சொல்றீங்க பாஸ்டர், சிக்கல்ல மாட்டி விட்டுறாங்க. சிக்கல் வரப்படாதுன்னு தான் சொல்லுவேன். கைகளை வெட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமென். நான் எங்க போறேன், எங்க வர்றேன், எங்க இருக்கிறேன், என்ன செய்யறேன், என்ன செலவு பண்றேன், யார் கூட பேசிக்கிட்டு இருக்கேன், அப்படின்னு யார் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றேன் அப்படிங்கிறது என் மனைவிக்கு தெரியணும். வேலை முடிஞ்சா அடுத்த நிமிஷம் என் புருஷன் வீட்டில் இருப்பாரு. மனைவி மறுவர் அல்லேலூயா சொல்லுங்கம்மா. அல்லேலூயா, ஆமென். அத மாதிரி மனைவி என்ன செய்றாங்க அப்படிங்கிறத யாருக்கு தெரியணும்? போனை போட்டால் எந்த நேரமும் பிஸி. கணவர் இங்க இருந்து போனை போடுறாரு, நீங்கள் அழைத்த நபர் தற்போது வேறு ஒருவரிடம் பேசிக்கொண்டிருக்கிறார். அடுத்தது
அடுத்தவர் பேசிக்கொண்டு இருக்கிறார், வேற ஒருவரோடு தொடர்பில் இருக்கிறார். மூன்றாவது, வேறு ஒருவரோடு இணைப்பில் இருக்கிறார். 3 ஆபத்து, 3 ஆபத்து. அல்லேலூயா. அன்னைக்கு ஏதேன் தோட்டத்துக்குள்ள ஒரு பாம்பு தான் வந்துச்சு. இன்னைக்கு எல்லார் வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட பாம்பு கிடக்கு. போன் வடிவத்தில் எந்த நேரமும் மனைவி கிட்ட யாராவது பேச்சு தான், ஒரே பேச்சு, ஒரே பேச்சு, சர்ப்பத்தோட ஒரே பேச்சு. எப்படி ஏவாள் பேசினாலோ, சர்ப்பத்துக்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாலோ, உங்க ஆப்போசிட் காலர் யாருன்னு நான் சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதா? உங்க ஆப்போசிட் காலர் வர்றாங்கல்ல, அவங்க யாரு? ஏவாள் பேசின, சத்தமா சொல்லுங்க நீங்க, சர்ப்பம். சர்ப்பத்தோட பேச பேச பிரமாணத்தை விட்டு விலகிற வேண்டியதான், வசனத்தை விட்டு விலகிற வேண்டியதான். ராமேன் சொல்லுங்க. வெளிப்படைத்தன்மை இருக்கணுங்க, வெளிப்படைத்தன்மை இருக்கணும். என் போனை எப்போது என் மனைவி பார்க்கலாம். இதுல லாக் இருக்கு, லாக் போட்டிருக்கேன். ஆனால் எங்க என்ன லாக் போட்டிருக்கேன்னு மனைவிக்கு தெரியும், எங்க அம்முக்கு தெரியும், இவான்ஸுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். எல்லாரும் அந்த லாக் எடுத்து எப்போனாலும் என்ன செய்யலாம், பார்க்கலாம். சரியா? ஓப்பனாக வச்சிருக்கு, ஓப்பனாக வச்சிருக்கு. வாட்ஸ்அப்பாக பார்க்கலாம், வாட்ஸ்அப்பாக பார்க்கலாம், யார் என்ன அனுப்பியிருக்கா எல்லாம் பார்க்கலாம். கூகுள் பே டிரான்சாக்ஷன் என்ன செய்யலாம், பார்க்கலாம், எல்லாம் பார்க்கலாம். யார் யார் கால் பண்ணியிருக்கா பார்க்கலாம், பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. வெளிப்படைத்தன்மையாக இருக்கணும், வெளிப்படைத்தன்மையாக இருக்கணும். கணவன் மனைவிக்கு இடையில எப்போதும் ஒரு வெளிப்படை இருந்துட்டுனா அந்நியருக்கு வேலையே. ஏன்னா அந்நியர் வந்தாலே உள்ள என்ன படுத்திடுவான், அடிமைப்படுத்திடுவான். நான் இன்னைக்கு சொல்றேன், எதையும் மறைக்காதீங்க. ஆமென் சொல்லுங்கம்மா. நான் சொல்றேன், என் டாபிக் இது இல்லை. எதையும் கணவர்கிட்ட மறைக்காதீங்க. நீங்க எதையும் உங்க மனைவி மாட்ட, அது ஏதோ லூசுன்னு நினைக்காதீங்க. அந்த லூசத்தானே கொடுத்துருக்காரு. கொஞ்சம் கைகளை வெட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதுக்கு ஒன்றும் தெரியாதுங்க, அதுக்கு ஒன்றும் தெரியாதுங்க. யார் சொன்னா? கொடுத்து பாருங்க, கொடுத்து பாருங்க, அது லூசா பெத்தேலான்னு தெரியும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களை விட ஞானமா அவங்க செலவழிப்பாங்க. நான் ஒன்று சொல்றேன், உங்களுக்கு பேக் போனே உங்க மனைவி தான். மனைவி மாதிரிலாம் இப்படி இருக்கல சப்புன்னு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு பேக் போனே யாரு தான்? இல்லைன்னா கர்த்தருக்கு தெரியாதாங்க. ஆதாமத்தானே உண்டாக்குனாரு, ஆதாமோட நிறுத்தியிருக்கலாமே, ஆதாமோட நிறுத்தியிருக்கலாமே. ஏன் ஒரு ஏவாளுன்னு ஒருத்திய உருவாக்குனாரு? ஏன் அவன் விலா எலும்புலையே எடுத்து, அவன் சாயல்லையே எடுத்து அவனுக்கு அங்க ஒரு ஏவாளை உண்டாக்கி கொடுத்தாருன்னா, ஆதாமே உனக்கு நீ தனிப்பட்டு இருக்க சரிப்பட்டு வரமாட்ட, உனக்கு ஏற்ற ஏவாளை நான் தரணும்னு சொல்லித்தான் அவர் தந்தாரு. அப்போ உங்களுக்கு ஏற்ற ஏவாள்களை தானே கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. கைகளை வெட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு கனப்படுத்துங்க, இன்னும் கனப்படுத்துங்க. எங்க ஒரு ஃபேமிலியினுடைய மேட்ரு, அடிமைகளாக்கி கொள்ள வந்தான். அந்த குடும்பத்தில் அடிமைகளாக்கி கொள்ள இன்னொருத்தர் வந்து நிற்கிறான். உங்க குடும்பத்தில் இன்னொருத்தர் வந்து அடிமைப்படுத்த இடம் கொடுத்துறாதீங்க. தயவு செய்து சொல்லுகிறேன், நீங்கள் கடன் வாங்காதீங்க. கைகளை வெட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. மனைவி மாரே, கடன் வாங்க வச்சிடாதீங்கம்மா. 5 ரூபா இருந்தால் 5 ரூபாய்க்குள்ள ஒரு துவையல் அரைச்சு சாப்பிட்டுருங்க. ஆமேன்னு சொல்லுங்க. இல்ல சாப்பாடே வழி இல்லையா, வாங்க நீங்கள் நானும் சேர்ந்து உபவாசம் இருந்து தோத்திரம் பண்ணுவோம்னு தோத்திரம் பண்ணிருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆடம்பரமா வாழணும்லாம் நினைக்காதீங்கம்மா. இந்த கையில கழுத்துல காதுல போடணும்னு இன்னொருத்தர மாதிரி நினைக்காதீங்க. தயவு செய்து சொல்றேன். அவ முறுக்கு சங்கிலி போட்டிருக்கா, அதனால நான் அதிரசம் சங்கிலி போட போறோம்னு நீங்க நினைக்காதீங்க. முறுக்கை விட அதிரசம் கொஞ்சம் பெருசு. சரியா? இப்படிலாம் போடணும்னு நினைக்காதீங்கம்மா. அவ நெத்தி சுட்டி வாங்கிட்டா, அதனால நான் காதுக்கு மாட்டியாவது வாங்கணும் நினைக்காதீங்கம்மா. புருஷனை கொஞ்சம் நிர்பந்திக்காதீங்க. நீங்க நேரடியா சொல்ல மாட்டீங்க, அவருக்கு மனசுல என்ன தெரியுமா ஓடும், என் மனைவியினுடைய ஆசையை நான் நிறைவேற்ற முடியலையே அப்படின்னு அந்த மனுஷன் நினைப்பாரு. அந்த மனுஷன் எப்படியாவது ஆசைப்படுறா, அவ சொல்ல மாட்டாங்க.
அவளுக்கு ஏதாவது செய்யணுமே, எப்படியாவது செய்யணும்னு இந்த மனுஷன் உழைப்பாரு பாருங்க. அந்த நேரத்தில் இதில் தான் யாராவது ஒருத்தர் இடையில ஒருத்தர் வந்துடுவான், ஒரு இல்லீகலாக தப்பு பண்ண வச்சிருவான். அப்போ உங்கள் ஆசை அங்கே கணவரை தப்பு பண்ண வச்சிருது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்கப்பா, ஆமேன் சொல்லுங்க. உங்கள் குடும்பத்தை சரியாக நடத்துங்க, குடும்பத்தை சரியாக. கணவர் மாதிரி கொஞ்சம் பொறுப்பு அங்கே கொடுங்க, கொஞ்சம் பொறுப்பு அங்கே கொடுங்க. ஆமேன். என்ன நாளும் நான் வாங்கி போட்டிருந்தேன், என்ன நாள் நான் வாங்கி போட்டிருந்தேன் அப்படின்னே சொல்லி என் மனைவியை நான் காத்துப்படாமல் வச்சுருக்கேன், நான் வெயில் படாமல் வச்சுருக்கேன். இப்படி சில பேர் பெருமை. என் மனைவி கடைக்கு கூட போனது கிடையாதே, கடைசியில் பரலோகத்துக்காவது போவிடுவேலா, இதில் வேற பெருமை. எல்லாம் வாங்கணும், எல்லாம் கற்றுக் கொடுக்கணும். கொஞ்சம் கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, கொஞ்சம் கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. மனைவி மாறே, என் புருஷன் வண்டியில் கொண்டு விட்டா தான் வீட்டு வாசல் வரைக்கும் வண்டி, அவங்க வீட்டு வாசல்ல இருந்து நேராக வண்டியில் ஏறுவாங்க. அதுக்கப்புறம் எங்கே போகணுமோ நேராக அந்த வீட்டு வாசலில் கொண்டு வண்டியில் இறக்கிடணும். கீழே தரையில் கால் வச்சிடக்கூடாது. நான் பஸ் ஏறி எங்கேயும் போக மாட்டேன், நான் எங்கேயும் நடந்து போக மாட்டேன். அப்படி தானே சில பேருக்கு. என்னம்மா வாழ்க்கை வாழுதிய, உங்களுக்கு எதுக்கு 2 கால்? நடந்து போக முடியாது. கணவரை டிபெண்ட் பண்ணி அவர் வந்து என்ன அழைச்சிட்டு தான் விடணும், என்ன மாப்பிள்ளைக்கு டெய்லி என்னால டெய்லி பொண்ணு அழைக்க வரணும் சொல்லக்கூடாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சில வீட்டில் பொம்பளை வேலையும் சேர்த்து யார் பார்க்கா? காலையில் தண்ணி எடுக்கிறது அவர் தான், வீடு தொளிக்கிறது அவர் தான், பாத்திரம் கழுவுறது அவர் தான், சாம்பார் வைக்கிறது அவர் தான், துணி துவைக்கிறது அவர் தான், சாப்பிட்றது மட்டும். ஏமா இது புத்தி உள்ள ஸ்திரியா? இது குடும்பமா? வேலைகளை ஷேர் பண்ணலாம், தப்பு இல்லை. அதே மாதிரி சில கணவர்மார் என்ன பண்ணுவாங்க, இவள் இருந்த இடத்துல கேட்கறது, ஆர்டர் போடுறது. ஹலோ ஒரு டீ, ஹலோ கொஞ்சம் சீனி தூக்கலாம். என்ன கடையிலேயே நம்ம குடிக்கும், ஸ்ட்ராங்கா ஒரு டீ, சீனி கூட்டி ஒரு காப்பி, சூடா வெண்ணி. சூடா வெண்ணி வந்த உடனே எவ்வளவு என்ன இவ்வளவு சூடு, கொஞ்சம் ஆத்து ஊத்திருங்க மூஞ்சில. அல்லேலூயா. புருஷமார் இருந்த இடத்துல இந்த தட்டை அப்படி நவுட்டி வச்சிருவது. ஒரு அடிமை வந்து எடுத்துட்டு போவோம், இன்னர் எல்லாம் கலட்டி எங்கேயாவது வீசிடுது, தேடி கொண்டு எடுத்து புருஷனுக்கு இன்னரை கொடுக்கணும். அம்மா நீங்க இன்னர் போடாட்டான. அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் கேவலப்படுத்தின மாதிரி தெரியும், ஆனா குடும்பம்னா குடும்பமா இருக்கணும். கைகளை வெட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, கைகளை வெட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். நம்மளை பார்த்தா நம்ம பிள்ளைகள் வளரும், நம்மளை பார்த்து தான் நம்ம பிள்ளைகள் வளரும். அதே வேலையை அவன் செய்வான், இன்னொரு பொண்ணை அடிமையாக்கிக்கிட்டே இருப்பான். எல்லா வேலையும் எல்லாம் பகிர்ந்து செய்யணும். கைகளை வெட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, கைகளை வெட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமேன். ஆமாம், சர்ச்சுக்கெல்லாம் இனிமேல் பஸ் ஏறி வர பழகணும். புருஷன் இல்லைனாலும் பஸ் ஏறி வர பழகணும். ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு அதான் அப்படி தந்தா இப்படி தந்தா தான் நினைக்கக்கூடாது. சரி, இந்த குடும்ப விஷயத்தை பாருங்க. அவன் தீர்க்கதரிசி, அப்போ ஆவிக்குரிய மனுஷன் தான். ஆனால் என்ன செஞ்சுட்டு போயிட்டான்? கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டான். கடன் வாங்கி வச்சுட்டு அவன் சாவம்னு அவன் நினைச்சிருக்க மாட்டான். சாவன், நான் நாளைக்கு செத்துருவோம் நினைச்சு அவன் கடன் வாங்குவானா? அவன் என்ன நினைச்சு வாங்கியிருக்கான்? வாயத்தரங்களே, உங்களுக்கு நான் தாரேன் ஏதாவது திருப்பி அடைச்சிடலாம் நினைச்சுதான் வாங்கியிருப்பான். அப்ப எதிர்பாராத மரணம் வந்து விட்டது. இப்ப நம்மளும் என்ன நம்பிக்கையில வாங்குறோம்? திருப்பி எப்படியும் கொடுத்துடலாம், அடைச்சிடலாம், நமக்கு அந்த பிசினஸ் வருது, இந்த வருமானம் வருது, இந்த கதை நடந்துரும், இப்படி போனா நம்ம வாழ்க்கையில இதை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையில என்ன வாங்குறோம்? கடன் வாங்குறோம். எதிர்பாராத சம்பவம். கடன் அடைப்பதற்கு முன்பாக அந்த கணவன் என்ன செஞ்சிட்டான்? இறந்துட்டான். மனைவிய நிர்கதியா விட்டுட்டு போயிட்டான். அல்லேலூயா, ஆமென். இப்படி சொல்றேன், இன்னைக்கு இருக்கிற சம்பாத்தியத்தை வச்சு நம்பாதீங்க, இன்னைக்கு இருக்கிற பலனை நம்பாதீங்க, இன்னைக்கு இருக்கிற சோர்சஸ நம்பாதீங்க.
இதை வச்சு ஏதாவது செஞ்சிடலாம்னு நம்பாதீங்க. ஏன், நீங்க தீர்க்கதரிசி ஆவிக்குரியவனா இருந்தும் அப்படித்தான் நம்பி கெட்டு போயிட்டான். நம்பி கெட்டு போயிட்டான். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? கடன் வாங்காத ஒரு வாழ்க்கை வாழணும். இருக்கிறத வச்சு வாழ பழகணும். கைகளை வெட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்கம்மா. ஆமேன் சொல்லுங்க சகோதரர்களே, ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. இறந்து போயினோம். இறந்து போன 2 பிள்ளைகள். ஆனா சொல்றான், என் புருஷன் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர் தான், இந்த ஒரு விஷயத்துல தான் அவர் மிஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. என்ன நடந்தது? கடன் கொடுத்தவன் விடுவானா? கடன் கொடுத்தவன் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறான். வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறான்னா இன்னைக்கு நேத்து இல்ல, பல நாட்கள் அவன் வந்திருக்கணும். பல நாட்கள் வந்த உடனே இந்த அம்மா என்ன சொல்லியிருப்பா? என் புருஷன் செத்து போனாரு, அவர்கிட்ட போய் கேளுன்னு சொல்லியிருப்பாளா? இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவோம்? கடனை வாங்கிட்டு கொடுக்க மாட்டோம். எங்க கடனை வாங்கிட்டு கொடுப்பதற்கு மனசு வராது. கடனை வாங்கிட்டு கொடுப்பதற்கு மனசு. சில பேர் கடன் வாங்கிட்டு கொடுக்கவே மாட்டாங்க. தேவ பிள்ளைகளுக்கு இது அழகில்லை. இன்னைக்கு நான் சொல்றேன், யாருக்கிட்ட ஒரு 5 ரூபாய் கடன் வாங்கி இருந்தாலும் இன்னைக்கு அடைச்சு தீர்த்துரு. 500 ரூபாய் தானே, 1000 ரூபாய் தானே, அந்த கடனை வச்சுக்கிட்டு இருக்காத, அதை அடைச்சு தீர்த்துரு. கர்த்தர் பேசுகிறார். கொடுக்கிறதுக்கு மனசு வர மாட்டாங்கல்ல. வாங்கும் போது வாங்கி பைக்குள்ள வச்சிருந்தோம். சிலருக்கு அந்த பையில பணமே இருந்தாலும் சரிதான், அவனுக்கு டிமிக்கி கொடுத்துக்கிட்டே இருக்குது. இன்னைக்கு வா, நாளைக்கு வா, பிறகு வா, அப்புறம் வா, அடுத்த வாரம் வா. எங்க அடுத்தவனுடைய காசு 1 ரூபாய் உங்க பாக்கெட்ல தங்க கூடாது. நான் அந்த வார்த்தையை திரும்ப சொல்றேன், தங்க கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நாள் நைட்டு இன்னொருத்தருடைய ரூபா உங்க வீட்டுல இருக்க கூடாது. கைகளை வச்சு ஒரு ஆமென் சொல்லுங்க. இருக்க கூடாது. இன்றைக்கு சில கடன் பிரச்சனை இருக்கா? நீங்க நான் கொடுத்து தீர்த்துறணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் வழியை திறந்துருவார். கைகளை வச்சு ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை லட்சமா இருக்கட்டும், எத்தனை கோடியா இருக்கட்டும், நீங்க உண்மையா மனம் திரும்புவீர்களானால், உண்மையாய் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பீர்களானால், இன்றைக்கு நீங்க ஒப்பு கொடுக்கிற போது கர்த்தர் உங்கள் கடன் பிரச்சனையை மாற்றிவிட தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அந்த மனைவிட்ட அவன் வந்து கேட்டிருப்பான், அந்த அடிமைக்காரன் வந்து கேட்டிருப்பான். டெய்லி வந்து, ஏமா பணம் என்னாச்சு? ஐயா கொஞ்சம் இல்ல, கொஞ்சம் பொறுங்க, தந்துடுறேன். என் பிள்ளைகள் இப்பதான் படிச்சுக்கிட்டு இருக்கு, அவன் ஒரு வேலைக்கு போறான், இப்பதான் கொஞ்சம் வேலைக்கு போட்டும் தந்துடுறேன். இப்படின்னே சொல்லி சொல்லி அந்த அம்மா என்ன செஞ்சிருப்பா? கொஞ்ச நாள் அனுப்பிக்கிட்டே இருந்திருப்பா. அதுக்கப்புறம் அவளுக்கு முடியல. அவளுக்கு சொல்லுங்க, 2 பிள்ளை, ஆம்பளை பிள்ளை இருக்குங்க. தைரியத்துல சில நேரங்கள்ல சில காரியங்களை சிலர் செய்யறோம்ல, அப்படிதானே? இங்க 2 ஆம்பளை பிள்ளை இருந்துச்சு, கடன் அடைக்க எவ்வளவு முடிச்சுதா? ஏமா என் பிள்ளை எல்லாம் தாங்கிறோம்னு நம்பாதீங்கம்மா. இன்னைக்கு நிறைய பேர் பிள்ளைகளை நம்பி கெட்டு போனவர்கள் உண்டு. நிறைய பெற்றோர்கள் அனாதைகள் ஆக்கப்பட்டவர்கள் உண்டு. 2 ஆம்பளை பிள்ளை தான் இருக்க, என் கடன் அடைச்சிருவேன், அல்லது அந்த அவன்கிட்ட எழுத்து சண்டை போடுவோம், என் 2 ஆம்பளை பிள்ளை இருக்கான், தூக்கி கொண்டு வெட்டி வீசிடுவான் அப்படின்னு இந்த அம்மா சொல்ல மாட்டாளா? சொல்ல வாய்ப்பு இருக்கா இல்லையா? 2 ஆம்பளை பிள்ளை இருந்தா சிலருக்கு சில என்ன சொல்ற உங்களுக்கு புரியுதா? என்ன இருக்கு சொல்லுங்க, நல்லா தான் சொல்றீங்க, சொல்லுங்க என்ன இருக்கு உங்களுக்கு? இல்லையோ? அல்லேலூயா. இவ அப்படி பேசல. ஆமென் சொல்லுங்க. எனக்கு ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளை இருந்தாலும் சரி, அதை கர்த்தருக்குள்ள வளர்க்கணும். அதை வச்சு நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். தெரியுமா? சிலருக்கு அப்படித்தானே மேன்மை. ஆமென் அல்லேலூயா. மேன்மை. எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கு தெரியுங்களா? இருந்தா என் 2 ஆண் சிங்கம். இப்போ அதுக்கு ஈடு இணையா பெண் சிங்கம். எனக்கு என் பெண் சிங்கங்கள் 2 இருக்கு தெரியுமில்ல. மேன்மை பாராட்டாதீங்க. பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள வளர்க்கணும். கைகளை வச்சு ஆமென் சொல்லுங்க. பிள்ளைகளை குறித்த பெருமெல்லாம் அந்த அம்மாக்கு வரல. நீ வேணா வந்து பாரு, என் 2 ஆம்பளை பிள்ளை விட்டு உன்னை ரோட்ல விட்டு அடிச்சிருவேன் அப்படின்லாம்
சில பேர் ஆம்பளை பிள்ளை இருந்தால் கொஞ்சம் சவாலாக பேசுவாங்க, அப்படி தானே? கடனுங்க என்னையா என்னையா அடிக்கடி வந்து கேட்குறேன், என்னங்க ஏல இங்க வா, கூப்பிட்டு 2 பேரும் நிறுத்தணும்னு அவன் என்ன செஞ்சிருவான். இந்த கெத்து நமக்கு வரக்கூடாது. கைகளை வெட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ஆமேன். 2 ஆம்பளை பிள்ளைகள் இருக்குன்னு நினைச்சவா செய்யலை. தாரேன், தந்துருதேன், கொஞ்சம் பொறுங்க, தந்துருதேன், கொஞ்சம் பொறுங்க, தந்துருதேன், கொஞ்சம் பொறுங்க. பக்கத்தில் கை கொஞ்சம் தயாவா பேசி பழகுங்க. எல்லாருக்கிட்ட எப்படி பேசி பழகணுங்க? சாந்த குணம், அமைதியான பிரதியுத்தரம் ராஜாவின் கோபத்தை அடக்கிருமா. ராஜாவினுடைய கோபத்தை என்ன செஞ்சிடும்? அடக்கிரும். கொஞ்சம் நம்ம அந்த தயவா பேசுறதே இல்லையே. உன்னை விட நான் குறைஞ்சாலா, உன்னை விட நான் குறைஞ்சாலா அப்படின்னு தான் நம்ம எல்லாரும் பேசுறோம். ஆனா இந்த அம்மா ரொம்ப தயவா பேசியிருக்கா. எப்படி பேசியிருக்கா? தயவா பேசியிருக்கா. நான் தந்துடுறையா, நான் தந்துடுறையா, நான் தரமாட்டேன்னு சொல்லலை, எனக்கு இப்போ முடியலை, இப்போ முடியலை, கொஞ்சம் பொறுங்க. ஆமேன் சொல்லுங்களேன், ஆமேன் சொல்லுங்களேன், அல்லேலூயா. நான் யார் தெரியுமா? நான் பிறந்த ஊர் என்னன்னு தெரியுமா? நான் எப்படிப்பட்ட வீட்டில் வளர்ந்தவன் தெரியுமா? நான் எங்கள் வீட்டில் நான் பாலில் கை கழுவி, நெய்யில் கால் கழுவி, இப்படிலாம் நான் வளர்ந்தேன் தெரியுமா அப்படின்லாம் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, சொல்லக்கூடாது. ஒரு ஆமேன் சொல்லுங்க, ஒரு ஆமேன் சொல்லுங்க. இந்த பெருமையான பேச்சு, அகந்தையான பேச்சு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. தயவா பேசணும். எல்லாருக்கிட்டையும் எப்படி பேசணும்? தயவா பேசணும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இந்த ஒரு வசனத்துக்குள்ள எவ்வளவு இருக்கு பார்த்தீங்களா? தயவா பேசி அவன் சொல்றா. இப்போ கடைசியா ஒரு முடிவுக்கு வந்துட்டான் அவன். இனிமேல் இவட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. இவன் 2 ஆம்பளை பிள்ளைகளையும் நம்ம கூட்டிட்டு போயிட வேண்டியதான். எனக்கு வேலை செய்ய ஆள் தேவைப்படுது, எனக்கு வேலை செய்ய ஆள் தேவைப்படுது, என் பண்ணையில் என் கம்பெனியில் எனக்கு வேற ஏதோ ஒரு வேலை பார்க்கறதுக்கு அவன் வரட்டும் 2 பிள்ளைகளும் அப்படின்னு சொல்லி அடிமைகள் ஆக்கி கொள்ள வந்தான். ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அடிமைகள் ஆக்கி கொள்ள வந்தான். இந்த சூழ்நிலை வரும்போது இந்த காரியத்தை அவன் யார்கிட்ட சொல்றா? யார்கிட்ட சொல்றா? இந்த கடன் பிரச்சனை, இப்படி ஒரு சிக்கல் இருக்கு, இப்படி ஒரு இக்கட்டு இருக்கு, இந்த பிரச்சனையை யார்கிட்ட சொல்றா? சொந்தக்காரங்க கிட்டயா? இல்ல பக்கத்து வீட்டுலையா? இல்ல சொக்காரங்க கிட்டயா? இல்ல போலீஸ் ஸ்டேஷன்லையா? இந்த பிரச்சனை யார்கிட்ட போய் சொன்னா? சொல்லுங்க, யார்கிட்ட சொன்னா? நீங்க யார்கிட்ட போய் சொல்றீங்க? போடா வீட்டில் அம்மா அப்பாவுக்கு போன போடு. ஒருத்தன் வந்து நிற்க என்னன்னு கேட்போம். அம்மா அப்பாவுக்கு போன போடு. சொக்கார மரம் பூரா கூப்பிட்டுருப்பா. நம்ம சொக்கார மரம் இருக்கான் பாருங்க, 7 விடு 10 விடு, சின்ன கட்சி பெரிய கட்சி எல்லாத்தையும் கூப்பிடு. என்னன்னு கேட்போம். சொந்தக்காரன்ட்ட போய் சொன்னானா? இல்லை, எங்க பாரு என்கிட்ட திரும்ப திரும்ப வந்து காட்டுக்கிட்டு இருந்தா, நான் இவன் வந்து என்ன கந்து வட்டியில இவன் வந்து என்ன ரொம்ப மிரட்டுறான்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல நான் எழுதி வச்சிருவோம்னு போலீஸ் ஸ்டேஷனை பார்த்து போனாலா? சிலருக்கு ஒரு பழக்கம் இருக்கு, என்ன பிரச்சனைனாலும் நேரா எங்க போயிட வேண்டியது? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. போலீஸ் ஸ்டேஷனை வச்சே மிரட்டுறது. யார் தெரியுமா? எங்க அப்பா யார் தெரியுமா? எங்க தாத்தா யார் தெரியுமா? எங்க ஒண்ணு விட்டா சித்தப்பா யார் தெரியுமா? அவர் எஸ்ஐயா, அவர் இன்ஸ்பெக்டரா, அவர் டிஎஸ்பியா, இப்படி சொல்லி மிரட்டுறது சிலரை. ஆமென். இவன் இந்த இக்கட்ட, இந்த பிரச்சனை யார்கிட்ட போய் சொன்னா? யார்கிட்ட போய் சொன்னா? சத்தமா சொல்லுங்களேன். எலிசாங்கிறது யாரு? ஊழியக்காரர்கிட்ட போய் சொன்னா. உங்க இக்கட்டுகளை நீங்க யார்கிட்ட சொல்லணும்? உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிற ஊழியர்கிட்ட போய் சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. எங்களுக்கு இப்படி ஒரு நெருக்கம் வந்திருக்கு, இப்படி ஒரு போராட்டம் வந்திருக்கு, இப்படி ஒரு இக்கட்டு வந்திருக்கு, இந்த பிரச்சனைகளுக்கு என்ன செய்யலாம் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி பாஸ்டர்கிட்ட சொல்லணும். சொந்தக்காரன்ட்ட போய் சொல்லி என்ன ஆக போகுது? இன்னும் பெருசாக போகுது. தேவனுடைய பிள்ளைகள் என்றைக்கும் தேவனிடத்திலும் தேவனுடைய ஊழியக்காரர்களிடத்திலும் தான் உங்க பிரச்சனைகளை சொல்லணும். ஒரு ஆமேன் கூட சொல்லல. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க.
அவன் எலிசாட்ட சொன்னான். ஆமேன்னு சொல்லுங்க. ரட்சிக்கப்படாத ஆட்கள்ட்ட எல்லாம் போய் சில நேரம் உங்க பிரச்சனைகளை சொல்லியிருந்தீங்கல்ல நீங்க. உங்க சொந்த குடும்ப பிரச்சனைகளை, உங்க தனிப்பட்ட கணவன் மனைவி பிரச்சனைகளை கூட யாருக்கிட்ட சொல்ல கூடாதோ அப்படிப்பட்ட நபர்கள்ட்ட போய் நீங்க என்ன செஞ்சிடுறீங்க? உங்க பிள்ளைகளை பத்தி சொல்லிடுறீங்க, உங்க குடும்பத்தை பத்தி சொல்லிடுறீங்க. இன்னும் சொல்ல போனால் உங்க சபையை பத்தி கூட நீங்க ரட்சிக்கப்படாத ஆள்கிட்ட போய் சொல்லிடுறீங்க. உங்க சபையில இப்படி ஒரு பிரச்சனை ஓடுதாமே. ஆமா, சபைன்னு இருந்தா எந்த நேரமும் பிரச்சனை இருக்குதான் செய்யும். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டேங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன். பிரச்சனை இருந்தாதான் சபையில எழுப்புதல் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஆமேன் சொல்லுங்க. சில நேரத்தில் நம்ம யாருக்கிட்ட போய் எதை சொல்லணும்னு நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. அந்நியர்கிட்ட வந்து நீங்க அந்நியர்களுக்கு உள்ள இடம் கொடுத்துடுறோம். அவன் வந்து நம்ம பிரச்சனைகள்ல இன்வால்வ் ஆயிடுறான். அவன் போய் இங்க நல்லவன் மாதிரி கேட்டுட்டு அங்க போய் வேற இடத்துல பத்த வைக்கிறான், இல்ல தேவ நாமத்தை தூஷிக்கிறான். நான் சொல்ற விஷயம் உண்மைதான் சொல்றவங்க கைகளை வெட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்க பிராபலத்தை நீங்க யார்கிட்ட சொல்லணும்? தேவனிடத்துல சொல்லுங்க. இன்னும் அதுக்கு அடுத்து நீங்க சொல்வதற்கேற்ற நல்ல ஊழியக்காரங்க கிட்ட சொல்லுங்க. இந்த வார்த்தையை நல்லா பயன்படுத்துறேன். நல்ல ஊழியக்காரங்க கிட்ட போய் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அவர் ரகசியங்களின் உக்கிரானக்காரன். உங்க பிரச்சனை 1008 பிரச்சனை நீங்க சொன்னாலும் ஒண்ணு லீக் ஆகாது. அது கர்த்தர்ட்ட மட்டும்தான் போய் சார். அதை சொல்லி எங்கேயும் பிரஸ்தாபம் பண்ணி அதை சொல்லி இதை சொல்லி இங்க வந்து எதுவும் வெட்கப்படுத்தவோ உங்களை நேரம் பார்த்து அந்த வாய்ப்பை பயன்படுத்தவோ ஊழியர்கள் இல்லை. சில பேர் நேரம் பார்த்து சொல்லிடுவாங்க, நான் செஞ்சேன், நான் தான் செஞ்சேன், நான் தான் நடத்தினேன், நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு ஒரு சொல்லுகிற ஆள்கிட்ட நீங்க என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்கம்மா, சொல்லக்கூடாது. நல்ல ஊழியக்காரர்கிட்ட சொல்லணும். ஆமேன் சொல்லுங்க. கைகளை வெட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அல்லேலூயா. உங்க ஆத்துமாவுக்குன்னு ஒரு கவலைப்படுற ஒரு நல்ல ஊழியக்காரங்க இருப்பாங்க பாருங்க. எதுக்குன்னு சொல்லுங்க? ஆத்துமாவுக்கு. எதுக்குன்னு சொல்லுங்க? சுவாத்துமாவுக்கு இல்ல. சுவாத்துமாவுக்கு சரீரம். சரீரத்துக்காக நல்ல ஊழியக்காரங்க கவலைப்பட மாட்டான். ஏன்னா நீங்க பட்னியா கிடந்தா கூட கர்த்தருடைய ஊழியக்காரங்க ஆண்டவருக்குள்ள இருந்தா சந்தோஷப்படுவாங்க. கைகளை வெட்டி ஆமென் சொல்லுங்க. பட்டினியா கிடந்தா கூட, அத்திமலம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் விடாமல் போனாலும் கர்த்தருக்குள்ள சந்தோஷப்படுகிற ஒரு ஆத்துமா இருக்குமானால் ஊழியக்காரர் அதை நினைச்சுதான் சந்தோஷப்படுவாரே தவிர நீங்க பெரிய பணக்காரர் ஆயிட்டீங்கன்னு சொல்லி சந்தோஷப்படவே மாட்டார். ஏன்னா பணம் டேஞ்சர்னு தெரியும். பணம் டேஞ்சர். கைகளை வெட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். பணம் தவறான டிசிஷன்களை எடுக்க வைக்கும், தவறான முடிவுக்குள்ள கொண்டு போகும், எல்லா தீமையும் செய்ய வச்சிரும். அல்லேலூயா. ஒரு காலத்துல பணத்தை சம்பாத்தியம் பண்றதுக்காக பாடுபடுவோம், அடுத்த காலகட்டத்தில் அதை காப்பாற்றுறதுக்காக பாடுபடுவோம். புரியுதா உங்களுக்கு? இல்லீகலா சம்பாத்தியம் பண்ணியாச்சு, இப்ப அதை காப்பாற்றுறதுக்கு என்ன செய்யணும்? புது அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும். புரியுதா உங்களுக்கு? இந்த நேரத்தில் நிறைய லெட்டர் பேட் கட்சி நிறைய ஆரம்பிச்சிட்டான். இந்த லெட்டர் பேட் கட்சி பூரா ஆரம்பிக்கிறது எதுக்கு தெரியுமா ஆரம்பிக்கிறான்? தன் பணத்தை காத்துக்கொள்ள, அவன் ஒரு கணக்கு காட்ட, அவன் ஒரு அரசியல் கட்சி என்ன செய்யறான்? அவன் ஆரம்பிக்கிறான். ஆரம்பிச்சு இப்ப நம்ம கொஞ்சம் அளவு மீறி நமக்கு வருதுன்னு வைங்களேன், நம்ம அதை காப்பாற்றுறதுக்கு சில காரியங்கள் என்ன செய்ய வேண்டியது வந்துடும். சொல்லுங்கள், என்ன செய்ய வேண்டியது வந்துடும்? சில தவறான டிசிஷன்களை, தவறான காரியங்களை செய்ய வேண்டியது வந்துடும். ஆமென்.
அல்லேலூயா. அதனாலதான் சாலமோன் ஜெபம் பண்ணாரு, எனக்கு மிகுதியான பணத்தை கொடாமலும் நான் தரித்திரம் அடையாமலும் இருக்கும்படி எனக்கு அந்தந்த நாளைக்கென்று நீர் அளந்து தாரும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமேன். நான் ஒன்று சொல்றேன், உங்களை ஏதாவது ஒரு விஷயம் உங்களை பரிசுத்தத்தை விட்டு விலக பண்ணுதா, கர்த்தரை விட்டு விலக பண்ணுதா, ஸ்தோத்திரம், அது எனக்கு வேண்டாம் சொல்லி பழகணும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை குற்றப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்கதான். எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்கதான். சூப்பர். என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை என் தேவையே நீங்கதான். எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்கதான். நல்லா சேர்ந்து பாடுங்க. என் தேவனே, என் ஜீவனே, என் அன்பரே, என் சொந்தமே. என் தேவனே, என் ஜீவனே, என் அன்பரே, என் சொந்தமே. இந்த வானம் பூமியாளும் தேவன் நீங்கதான். இந்த உயிர் உடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிர் உடலில் உள்ளவரை பாடல். கைத்தட்டி பாடுங்க பார்க்கலாம். என் தேவையை உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்கதான். எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என் இதயமே என்னை கண்மணி போல் காக்கும் தேவன் நீர் அல்லவோ. நான் கண்ணுறங்க காவல் வைக்கும் தேவன் அல்லவோ. என்னை கண்மணி போல் காக்கும் நீர் அல்லவோ. நான் கண்ணுறங்க காவல் வைக்கும் தேவன் அல்லவோ. இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிர் உடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். என்னை கடைசி வரும் காக்க வல்ல தேவன் அல்லவோ. என்னை கடைசி மட்டும் சேர்க்க வல்ல தேவன் அல்லவோ. என்னை கடைசி வரை காக்கும் வல்ல தேவன் அல்லவோ. என்னை கடைசி வரை சேர்க்கும் நல்ல தேவன் அல்லவோ. இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிர் உடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். நல்லா கைத்தட்டி பாடுங்க. இயேசப்பா. பாடல் நீ என் தேவையை சொல்லி சொல்லி என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை தூக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்கதான். எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்கதான். என் தேவனே, என் ஜீவனே, என் நண்பரே, என் சொந்தமே. என் தேவனே, என் ஜீவனே, என் நண்பரே, என் சொந்தமே.
காரியம் வந்தாலும் அது எனக்கு வேண்டாம். இந்த வைராக்கியம் வரணுங்க. என்ன இந்த பணம் கரப்படுத்துமா? எனக்கு வேண்டாம். என்ன இந்த பதவி கடப்படுத்துமா? வேண்டாம். கட்சி பதவியெல்லாம் நமக்கு வேண்டாங்க. நமக்கு கவுன்சிலர் பதவியெல்லாம் வேண்டாம். நமக்கு தேவையில்லை. ஏன்? அது என்னை கரப்படுத்திடுமோ? தாவீது சொல்லுகிறான், என் குற்றம் இல்லாமையிலே என் கைகளை கழுவுகிறேன். ஆமென். ஒவ்வொரு நாளும் அவன் கழுவுறான். ஆண்டவரே, என் வார்த்தை துக்கப்படுத்திடக்கூடாது, என் செயல்பாடு துக்கப்படுத்திடக்கூடாது. ஆண்டவரே, உண்மை என்னையும் பிரசன்னத்தை விட்டு இப்படி கிருபையை விட்டு என்னை பிரிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறாரு. ஒரு தடவை பட்டார் பாருங்க பச்சைபால் அனுபவத்தில். தாவீது தேவனோடு கூட இருக்கிறத எப்போதும் வாஞ்சிக்கிறார் இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர் தருவாருங்க, அவர் தருவார். ஆமென். நம்ம பிரச்சனைகளை யார்கிட்ட தான் சொல்லணும்? யார்கிட்ட சொல்லணும்? ஊழியக்காரங்க கிட்ட, நல்ல ஊழியக்காரங்க கிட்ட சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். வாசிக்க 2ஆம் வசனம். 4:2 ராஜாக்கள். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்றான். ஆமென். உடனே அவள் சொல்லுகிறாள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறு ஒன்றும் இல்லை என்கிறாள். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப கேட்கிறான், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க. நான் உனக்கு எதுக்கு ஜெபம் பண்ணணும்? ஊழியக்காரர் வந்து அந்த அம்மாட்ட பார்த்து கேட்கிறார். ஆமென். பிரச்சனையை சொல்லிட்டாளா இல்லையா? பிரச்சனையை சொல்லிட்டாளா இல்லையா? என்ன பிரச்சனை சொன்னா? கடன் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டாள்ல. திரும்ப என்ன கேள்வி? திரும்ப என்ன கேள்வி? ஏன் கேட்கணும்? அதான் சொல்லிட்டாலே, தெரிஞ்சு போச்சே, கடன் பிரச்சனை மாற உதவி செய்யும் ஆண்டவரே அப்படின்னு. அல்லேலூயா. ஆமென். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்படின்னா இப்போ நீ உனக்குள்ள ஒண்ணு இருக்கிற ஒன்றை வச்சுதான் நான் ஆசீர்வதிக்க முடியும். உனக்குள்ள இருக்கிற ஏதோ ஒன்றை கொண்டுதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். திரும்ப சொல்றேன், நமக்குள் இருக்கிற ஏதோ ஒன்றை கொண்டுதான் கர்த்தர் நம்மை என்ன செய்ய முடியும்? ஆசீர்வதிக்க முடியும். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆமென். உடனே கேட்கிறா, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? பக்கத்தில் கை பிடிச்சிருங்க. நீங்க என்ன வச்சிருக்கீங்க? வாட் யூ ஹேவ் இன் யுவர் ஹவுஸ். நீங்க என்ன வச்சிருக்கீங்க உங்க வீட்டில்? அவ தான் சொல்லிட்டாலே, கடன் அடைக்க வேற வழி இல்லை, வீட்டில் வேற ஒன்றும் இல்லை. பணம் இல்லை சொல்லுங்க. பணம் இல்லை சொல்லுங்க. இல்லைன்னு சொல்ல முடியாதோ? அது சொல்ல முடியாது. என்ன நிறைய இருக்கு. என்ன பணம் இல்லை. 2வது சொல்லுங்க, நகை இல்லை. அதுவும் சொல்ல முடியாது பாஸ்டர். சொத்து பத்திரங்கள் இல்லை. அதுவும் சொல்ல முடியாது பாஸ்டர். எல்லாம் இருக்கு. அல்லேலூயா. பேங்க் பாண்ட் இருக்கு பாஸ்டர். பேங்க் பாண்ட், ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்கு பாஸ்டர். இருக்கு பாஸ்டர். 10 இயர்ஸ்க்கு அந்த மாதிரி நான் நிறைய காரியங்கள் பண்ணி வச்சிருக்கேன் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை இன்னும் ஆசீர்வதிக்கட்டும். அல்லேலூயா. ஆனா அவகிட்ட அதெல்லாம் இல்லை. அவகிட்ட அதெல்லாம் இல்லை. உன் வீட்டில் என்ன இருக்கிறது? உன் வீட்டில் என்ன இருக்கிறது? ஆமென். அவன் சொல்லியிருக்கலாம், ஒருவேளை ஒரே ஒரு சொத்து பத்திரம், எங்க தாத்தா பூட்டன் பாட்டன், அந்த சொத்து பத்திரம் ஒன்று இருக்கு பாஸ்டர், அதை வேணா நான் தரட்டுமா? அது இருந்தால் தான் அன்னைக்கே கடன் அடைச்சிருக்கலாமே. அல்லேலூயா. அது இருந்தால் தான். பக்கத்தில் கேள்வி சொல்லுங்க, நீங்க எதாலையும் அடைக்க முடியாத ஒரு கடன் உங்களுக்கு இருக்கு. ஹலோ, நீங்க அடைக்க முடியாத கடன் ஒன்று இருக்கிறது. அதை பணத்தால் அடைக்க முடியாது, அதை பொருளால் அடைக்க முடியாது, அது சொத்து பத்திரத்தால் அடைக்க முடியாது, அது நிலத்தால் அடைக்க முடியாது. நீ அடைக்க முடியாத ஒரு கடன் உனக்கு ஒன்று இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா.
சொல்றா, ஐயா வீட்டில் ஒரு குடம் எண்ணெய் இருக்கு, ஏன் அந்த எண்ணெயை மட்டும் பத்திரமா வச்சிருந்த? அவ வீட்டில் என்ன இருந்துச்சு? ஒரு குடம் எண்ணெய். அந்த ஒரு குடம் எண்ணெய் எதுக்குமா அந்த ஒரு குடம் எண்ணெயை வச்சிருந்த? எதுக்கு வச்சிருந்த? கேள்வி கேட்டா சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது. எனிபடி? அபிஷேகம். அபிஷேகம் தான் எண்ணெய்க்கு அடையாளம். ஆனா இஸ்ரவேலில் என்ன தெரியுமா? இஸ்ரவேலில் ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு நாள் அந்த தேவ ஆலயத்தில் விளக்கு எரிப்பதற்கு எண்ணெய் கொடுக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு நாள் அந்த தேவ ஆலயத்தில் விளக்கு என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த விளக்கு எரியறதுக்கு எண்ணெய் கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு நாள் தவணை. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இத வந்து ஒவ்வொரு குடும்பமும் சரியா செய்யணும். ஒவ்வொருத்தருடைய டர்ன் வரும். இப்படி சொல்லட்டா? இப்படி சொல்ற பாருங்க, நல்லா கவனிங்க. இன்னைக்கு ஏப்ரல் 19. இன்னைக்கு ஏப்ரல் 19. யாரு டர்ன் தெரியுமா? யாரு டர்ன்? அம்மு டர்ன். ஏப்ரல் 19ஆம் தேதி விளக்கேற்ற வேண்டியது யார் டர்ன்? அம்மு டர்ன். அம்முவினால இன்னைக்கு இந்த சபையினுடைய விளக்கு என்ன செய்யணும்? எரியணும். இப்ப விளக்கு எரியணும்னா அவ என்ன வச்சிருக்கணும்? ஒரு குடம் எண்ணெய் வச்சிருக்கணும். சரி, 19 அம்மு டேன், 20 குட்டி வாஜலின் டேன். அப்ப 20ஆம் தேதிக்காக யார் வச்சிருக்கணும்? இவாஞ்சலின் வச்சிருக்கணும். 21ஆம் தேதி சாரா டேன். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இப்படியே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு டேட்டு டேன் கொடுத்தாச்சு. சரி, இப்படியே லட்ச ஜனங்கள் இப்படியே டேன் முடிஞ்சு அப்படியே வரணும். இப்போ சபையில் ஒரு 100 பேர்னு வச்சுக்கிடுவோம். 100 பேர்னு வச்சுக்கிடுவோம். 90 பேர்னு வச்சுக்கிடுவோம். 3 மாசத்துக்கு இங்கே இருக்கிற எல்லாருடைய டேனும் முடிஞ்சு 91ஆவது நாள் இந்த டேன் திரும்ப யாருக்கு வரும்? அம்முக்கு வரும். இது நம்ம சர்ச் நிலைமை. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள்ல 10 லட்சம் குடும்பம் இருந்தது. எவ்வளவு குடும்பம்? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்கம்மா. 10 லட்சம் குடும்பம் இருந்துச்சு. அப்ப இவங்க டேன் திரும்ப எப்ப வரும்? 10,01வது வரும்போது தான் திரும்ப அம்முக்கு டேன் வரும். ஆமென் சொல்லுங்க. அப்போ இந்த 10,01வது நாள் வர்ற வரைக்கும் அம்மு இருப்பாளா? சொல்லுங்க, இருப்பாளா? இருக்க மாட்டா. ஆமென். அம்மு இருக்க மாட்டா. அவ பிள்ளைகள் இருக்கும். தலைமுறை பல தலைமுறைகள் தாண்டி தான் திரும்ப இந்த அம்முடைய டேன் அந்த சந்ததிக்கு என்ன செய்யும்? வரும். இப்போ அம்மு என்ன சொல்லி கொடுத்துட்டு போகணும்? நீ எதை வேணாலும் வித்துரு, ஒரு குடம் எண்ணெயை மட்டும் வித்துறாத. ஏன்னா ஒன்னால ஒரு நாள் தேவனுடைய ஆலயத்தில் விளக்கு எரியணும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். இப்போ அம்மு சொல்லிட்டு போறா, பிள்ளைகிட்ட சொல்லிட்டு போறா. அந்த பிள்ளைகள் அந்த குடும்பத்தில் சொல்லிட்டு போகுது, அந்த பிள்ளைகள் அந்த குடும்பத்தில் சொல்லிட்டு போகுது. அப்போ இந்த பிள்ளைகள் எல்லாரும் சாப்பிட வழி இருக்கோ இல்லையோ, தன் குடும்பத்தில் அவங்க எதை வச்சிருக்காங்க? ஒரு குடம் எண்ணெயை வச்சிருக்காங்க. ஏன்னா இவங்க மூலமா ஒரு நாள் தேவ ஆலயத்தில் விளக்கு எரிய வேண்டும். கைகளை வெட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் நல்லா சொல்றேன். இவ்வளவு கொடுமை நடக்க, அடிமைப்படுத்த ஒருத்தன் வந்துட்டான்னு ஒரு சோர்ஸும் இல்லையே, கடன் அடைக்க வழி இல்லையே. ஆனா அதுக்கு மத்தியில அவ விளக்கெரிப்பதற்கான குடத்தின் எண்ணெயை அவள் விற்கவில்லை. கைகளை வெட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். இப்படி சொல்றேன், என்ன லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய விஷயத்தை நாம் இழந்து விடக்கூடாது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இவன் கேட்கிறாரு, என் வீட்டில் ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறு ஒன்றுமில்லை. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு பாட்டு பாட மட்டும்தான் தெரியும், ஒன்று போதும். உங்களுக்கு ஒரு சின்ன ஜபம் பண்ண தெரியும், ஒன்று போதும். உங்களுக்கு ஒரு சின்ன பிள்ளைகள் ஊழியர் மட்டும் தான் செய்ய தெரியும், ஒன்று போதும். நான் தவறாம உபவாச ஜபத்துக்கு வருவேன், அது ஒன்று போதும். கைகளை வெட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க.
ஏதோ ஒன்று இருக்கணும். ஏதோ ஒன்று இருந்தாதான் கர்த்தர் நம்மளை என்ன செய்ய முடியும்? ஆசீர்வதிக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. அப்போ இந்த குடம் எண்ணெய நிரந்தரமா அவ என்ன செஞ்சுக்கிட்டே வருது, அந்த குடும்பம் பாதுகாத்துக்கிட்டே வருது. அதுல நிலைச்சிருக்குது. அதுல நிலைச்சு நீங்க எதுலயாவது நிலைச்சிருக்கலாம். எதுலயாவது நீங்க நிலைச்சிருக்கலாம். ஆராதனையில நிலைச்சிருக்கலாம். உபவாச ஜபத்துல நீங்க நிலைச்சிருக்கலாம். அதிகாலை ஜபத்துல நீங்க நிலைச்சிருக்கலாம். ஊழியத்துல நீங்க நிலைச்சிருக்கலாம். கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கிறதுல நீங்க இதுவரைக்கும் நிலைச்சிருக்கலாம். எதுலயுமே என்ன செய்யல. பைபிள் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நீங்க ஒரு காரியத்தை கடைசி வரைக்கும் கைவிடாம அதை செய்ய வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நீ எதையாவது கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ண விஷயத்தை ஒண்ணு சொல்லுங்க. இது வரைக்கும் நான் ஆரம்பத்தில் ஆரம்பிச்சதேன், இப்போ வரைக்கும் நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா? இந்த சகோதரர்கள் வேணா அவர் சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை இது வரைக்கும் நான் எங்கேயும் போனதில்லை, ஞாயிற்றுக்கிழமை ஆளா நான் சர்ச்சுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. அந்த வார்த்தையை நீங்கள் சொல்ல முடியுமா? இன்னும் சிலர் சொல்லுவாங்க, வருஷத்தில் 52 வாரம் 53 வாரமும் நான் உபவாச ஜபத்தை விட்டதே இல்லை, நான் அதிகாலை ஜபம் இதுவரைக்கும் நான் விட்டதே இல்லை, நான் காணிக்க அன்னைக்கு எப்படி கொடுக்க ஆரம்பிச்சனோ அதை போல இன்னை வரைக்கும் உண்மை உத்தமமா கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சொல்ல முடியுமா? இவாகிட்ட இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலையும் அந்த கர்த்தருக்குரிய தேவ ஆலயத்துக்குரிய அந்த ஒரு குடம் எண்ணெயை அவள் தொடவே இல்லை. என்னைக்குனாலும் இது கர்த்தருக்குரியது. கொஞ்சம் கைகளை உயர்த்துங்கம்மா. எதுக்கு கை உயர்த்த புரிய, எதுக்கு சத்தம் போட புரிய, வாயை திறந்து இதுக்கு சொல்லலன்னா அல்லேலூயா. உடனே எலிசா சொல்றான், பக்கத்து வீட்டில் போய் பாத்திரத்தை வாங்கிட்டு வா, பக்கத்து வீட்டில் போய் பாத்திரத்தெல்லாம் கேட்டு வாங்கிட்டு வா. ஆமென் அல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம் அடுத்த வசனம். நீ போய் நல்ல கவனிங்க. அவர் ஒரு ஆலோசனை சொல்றாரு. அல்லேலூயா. ஒரு ஆலோசனை சொல்றாரு. என்ன சொல்றாரு? இப்ப என்ன நடக்க போகுதுன்னு சொல்லல, ஆனா ஒரு ஆலோசனை சொல்றாரு. ஆமென். பக்கத்து வீடுகளுக்கு எல்லாம் போ, வெறும் பாத்திரங்கப்பெல்லாம் கேட்டு வாங்கிக்கிட்டு வா அப்படின்னு ஆலோசனை சொல்றாரு. நீங்க முடிவு தெரிஞ்சப்பறதான் நம்ம எல்லாம் ஒரு ஆலோசனை என்ன செய்வோம், கேட்போம். முதல்லயே அந்த எண்ணெயெல்லாம் அந்த பாத்திரத்தெல்லாம் கூட்டு போயிட்டு வா, ஃபுல்லா எண்ணெயால நிரப்ப போறோம்னு சொல்லியிருந்தா அவ உற்சாகமா என்ன செஞ்சிருப்பா, போயிருப்பா. அந்த மாதிரி குவாலிட்டி நம்ம குவாலிட்டி. ஆனா இங்க முடிவு என்னன்னு சொல்லல. என்ன சொல்றாரு? முதல்ல போய் பாத்திரத்தை கேட்டு நம்ம கவிய எதுக்கு என்ன செய்ய போறாரு, முதல்ல முடிவை சொல்லும். அப்படித்தானே? ஆனா இவா என்ன செய்ய போறா? கேட்டு வாங்கிட்டு வருவதற்கு அவள் ஆயத்தமாகிறாள். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க போய் பக்கத்து வீட்டில் பாத்திரம் கேட்டா அவங்களுக்கு கொடுப்பாங்களா? அதான் பக்கத்து வீட்டில் சண்டையை எப்படி கொடுப்பாங்க? ஆமா, பக்கத்து வீட்டில் என் வீட்டு தண்ணி அவன் வீட்டு வாசல்ல போச்சான், அதனால பக்கத்து வீட்டுக்கு எனக்கும் சண்டை. அவளும் அந்நிய பாஷையில பேசினா, நானும் அந்நிய பாஷையில பேசிட்டேன். பக்கத்து வீட்டில் அந்நிய பாஷையோட பேசினவங்க எல்லாம் இங்க இருக்கீங்களா? சபையில மட்டும் அந்நிய பாஷை பேச மாட்டேன் பாஸ்டர், பக்கத்து வீட்லயும் அந்நிய பாஷை பயங்கரமா பேசுவேன். பேசிருக்கீங்களா இல்லையா? எப்படி பாத்திரம் தருவான், எப்படி நம்ம வண்டியை நிப்பாட்ட விடுவான். அங்க அழகா சொல்றார், உன் அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம். அப்ப உன் பக்கத்து தெருவில் இருக்கிற எல்லா ஆட்கள்கிட்டையும் போய் என்ன செய்யணும்? உன் பக்கத்து வீட்டில் பூரா பாத்திரத்தை பூரா கேட்டோட பக்கத்து வீட்டில் போய் கேட்டு என்ன செய்யணும்? கேட்கும் மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. இந்த பக்கத்து வீட்டிலலாம் நான் சமாதானமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், பாஸ்டர் வேண்டாம், பாஸ்டர் வேண்டாம், எங்களால் சொல்ல முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது.
எப்படிங்க நீங்க வெறும் பாத்திரங்கள்? இப்ப என்ன இருக்கு? வாஸ்தவம் தான். ஆனா பக்கத்து வீட்டுல சாட்சியா இருந்தா தானே அந்த பாத்திரத்துல ஊத்த முடியும். அல்லேலூயா. ஆனா வெறும் பாத்திரங்களை போய் கேட்டு வாங்கிட்டு வந்தா. ஆமென். வெறும் பாத்திரங்களை கேட்டு உள்ளே போய் கதவு பூட்டி உன் பிள்ளைகளுடன் நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. எல்லா பாத்திரங்களும் இந்த எண்ணெயை ஊத்துங்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. எண்ணெயை ஊத்துங்கிறாரு. ஊத்த ஊத்த என்ன செய்யுது? அந்த காலத்தில் ஒரு பேர் சொல்லுவாங்க, அமுத சுரபி. அப்படிதானே? கரெக்டாக சொல்றது. அமுத சுரபின்னு சொல்லுவாங்க. எடுக்க எடுக்க என்ன வந்துக்கிட்டே இருந்துச்சான், சாப்பாடு வந்துக்கிட்டே இருந்துச்சான். அதை மாதிரி இங்கே ஊத்த ஊத்த எல்லா பாத்திரங்களும் என்ன செஞ்சது? எண்ணெய் நிரம்பினது. அல்லேலூயா. உடனே அவன் அவளிடத்தில் போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின்பு அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் பாத்திரம். அல்லேலூயா. தன் மகனை நோக்கி, டே தம்பி மாறா, ஏலா ராஜா கேளுங்க, தன் மகனை நோக்கி, நீ போய் பக்கத்து வீட்டிலே ஒரு வெறும் பாத்திரம் வாங்கிட்டு வான்னு சொன்னா நீங்க போவியா? ஏமா போவேலா? ஏமா உனக்கு ஒரு வேலை கிடையாது, பக்கத்து வீட்டில் போய் பாத்திரம் வாங்கிட்டு வரவா? இன்னைக்கு உள்ள பிள்ளைகள் அப்படித்தான் கேக்கு. இன்னைக்கு உள்ள பிள்ளைகள்கிட்ட கீழ்ப்பிடிதலே கிடையாது. கடைக்கு போனா நீ போ, அவ்வளவு வெறும் சட்டி எடுத்துதான் பனியன் எடுத்துதான் காட்டுக்கிட்டு இருக்கான். பிள்ளைகளுக்கு சொல்லல, என்ன உங்களுக்கு தான். அது எங்க இருக்கு, இது எங்க இருக்கு? என் செருப்பை தொடச்சுத்தா. ஆனா இந்த பிள்ளைகள் கீழ்ப்பிடித்தல் உள்ள பிள்ளைகள். கைகளை வச்சு ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த பிள்ளைகள் பக்கத்து வீட்டுக்கு போய் பாத்திரம் வாங்கிட்டு வானா, போய் வாங்கிட்டு வரோம் போவோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எங்க சின்ன பிள்ளைகளை வசனம் காட்டிக்கிட்டு கீழ்ப்பிடித்தல் உள்ள பெற்றோருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள் பரலோகம் போக முடியாது. சரியா? ஹலோ. நன்மையை பார்க்க முடியாது, உயர்வை பார்க்க முடியாது, மேன்மையை பார்க்க முடியாது. பெற்றோருக்கு ஏன்னு கேட்காம கீழ்ப்படியணும். கைகளை வச்சு ஒரு ஆமென் சொல்லுங்க. அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகள். அதான் கர்த்தருடைய பிள்ளைகள். உன் பாத்திரத்தை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அங்க போய் பாத்திரத்தை வாங்கிட்டு வந்து பாருங்க, இன்னும் ஒரு பாத்திரமும் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. கைகளை வச்சு ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த கடன் அடைப்பதற்கு இந்த பிள்ளைகளுடைய பங்களிப்பும் இருக்கிறது. ஒரு குடும்பத்தினுடைய பிரச்சனையை மாத்துறதுக்கு யாருடைய பங்களிப்பு இருக்கு? பிள்ளைகளுடைய பங்களிப்பும் இருக்கு. பிள்ளைகளும் ஒத்துழைக்கணும். ஆமென் சொல்லுங்க. உங்க அம்மா அப்பாட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்டு அவங்கள கடன்காரங்களை ஆக்கிடக்கூடாது. ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வாங்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்கடா. எனக்கு இந்த ட்ரெஸ் தான் வேணும், எனக்கு இந்த பேண்ட் தான் வேணும், எனக்கு இந்த செருப்பு தான் வேணும், எனக்கு இந்த கடையில் போய் தான் சாப்பிடணும், எனக்கு இந்த பைக்கு தான் வேணும். பைக்கே கால் வைக்கக்கூடாது வேணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அப்பாவை அம்மாவை நெருக்கடிக்குள்ள ஆக்குறது. பிள்ளைகள் நல்ல கீழ்ப்பிடித்தல் பிள்ளைகளா, ஒழுக்கமுள்ள பிள்ளைகளா வளரணும். கைகளை வெட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. பாருங்க, அடிமைகளாக போக வேண்டிய பிள்ளைகளை கர்த்தர் அங்க விடுவிக்கிறார். கைகளை வெட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு நம்ம பிள்ளைகளை கர்த்தர் பராமரிப்பார், நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாப்பார். ஏன் தெரியுமா? நம்மிடத்துல ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய ஆலயத்துக்கென்று, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கென்று, பரலோக ராஜ்யத்திற்கென்று நம்மிடத்துல கர்த்தர் ஒரு கிருபையை வச்சிருக்கிறார். நம்மிடத்துல ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். நம்மிடத்துல ஒரு ஜெப ஆவியை வைத்திருக்கிறார். நம் மூலமாய் கர்த்தர் சில காரியங்களை ஊழியத்தின் பாதையில் நிறைவேற்றுகிறார். நல்ல கைகளை உயர்த்தி நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். அப்படியே முழங்கால் படிடுவோம், ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் இன்றைக்கு